ஆட்டுப்புழுக்கை அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் ஏதாவது உளறி இரண்டாவது முறையாக இந்த பாஜக தலைவர் பதவி நீடிக்கணும். தமிழ்நாட்டில் தினசரி கட்சியே இல்லை, அந்த கட்சிக்கு ஒரு விளம்பர பொருளாக தன்னை மாற்றிக்கொண்டு திரிகின்ற ஒரு பேரு வழியாகத்தான் அண்ணாமலையை பொறுத்தளவில் நான் பார்க்கின்றேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்தளவில் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்களா, அவர் பிறக்கும் போதே பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அவருடைய தாத்தா பிடி ராஜன் சென்னை ராஜதானி 5 மாநிலங்களுக்கு அன்றைக்கு பெயர்தான் தமிழ்நாடு, கேரளா, மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் இந்த நாடு. ஆனால் மெட்ராஸ் ஸ்டேட் சென்னை ராஜதானி என்று சொல்வார்கள். அந்த சென்னை ராஜதானிக்கு எனக்கு முதலமைச்சர் கிடையாது, பிரதமர் என்ற பதவி. நீதி கட்சியில் அமைச்சராக இருந்தவர், பண்பாளர், மதுரையின் பாரம்பரியமான ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்காரர்கள். அன்னை அங்கேரிக்கண்ணி ஆலயம் என்று சொல்கின்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தியவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தையார் பிடி ராஜன். அவங்களுக்கு பாளையம் சின்னம்னூர் பகுதியில் தனி கால்வாய் பிடிஆர் சேனலே போகுது. அவங்களுடைய நிலத்துக்கு பாய்கிறதுக்கு தனி சேனல். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை மாதிரி பாஜக தலைவர் என்ற பதவியை பயன்படுத்தி பாலியல் சுரண்டல், கோடான கோடி கொள்ளை, வசூல் வேட்டை பண்ணி பிடி ராஜன் குடும்பம் இல்லை. அவருடைய மகன் பிடிஆர் பழனிவேல் ராஜன் 1971 தேனி சட்டமன்றத்தில் சுயேட்சை இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டு வெற்றி பெற்றவர். பட்டதாரி தேர்தலில் 5-6 மாவட்டங்கள், மதுரையுடைய மாவட்டங்களில் எம்எல்சி பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், நாட்டின் சபாநாயகர் இருந்து பணியாற்றியவர். தென் மாவட்ட மக்களுக்காக பல்வேறு அர்ப்பணிப்புகளை மக்களுக்காக செய்தவர்கள் தான் பிடிஆர் ராஜன், பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய குடும்பம். அவங்க அரசியலுக்கு முகத்தை காட்டணும், அரசியலுக்கு பிழைக்கணும்னு அண்ணாமலைக்கு ஏற்பட்ட கதி பிடிஆர் பழனிவேல் ராஜன் குடும்பத்துக்கு கிடையாது. அதை ஆட்டுப்புழுக்கு உணரணும். யாரையும் பேச வேண்டியதானா? சிங்கத்தை பார்த்து சிறுநறி குறைக்கிற மாதிரி தான் பிடிஆர் பழனிவேல் ராஜன் குடும்பத்தை பார்த்து நீ பேசுறது. இன்னைக்கு நெல்லை சீமையில் மிகப்பெரிய ஒரு பாலம், நீண்ட ஆட்களாக கட்டப்படாத ஒரு பாலத்தை அவங்க சொந்த செலவில் கட்டினாங்க. அந்த பாலம் அதில் அவங்க ஒரு பெரிய பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தை காட்டாமல் எளிமையாக இவ்வளோ பெரிய ஜமீன் குடும்பம்னு சொல்லலாம். அவங்கள எப்பொழுதும் கதவு, அவங்க வீட்டு கதவு, பாளையம் இல்லத்தின் கதவு திறந்தே இருக்கும் மக்களுக்காக. ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை நீ சவால் விட்டு பேசுகிற. 8 கோடி மக்களுடைய பிரச்சனையை பேசு. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரி இல்லைன்னு சொல்கிறோம். யாரையும் எந்த மொழியும் படித்துக்கொள், அதுக்கு நாங்கள் தடை இல்லை. இந்தி பிரச்சார சபா இங்கே இருக்கு. நான் அண்ணாமலையை கேட்குறேன், தமிழ் பிரச்சார சபா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா? நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரி அப்படின்னு சொன்னால் இந்தி பிரச்சார சபாவை நாங்கள் வைக்க அனுமதிச்சிருப்போமா? அதனால் யாரும் எந்த மொழியும் படித்துக்கொள், எங்கள் மீது திணிக்காதே. அதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அருமையான விளக்கம். உன்னால் அவர் மாதிரி விளக்கம் கொடுக்க முடியல. சொறி நாய் மாதிரி வெறி நாய் மாதிரி பேசுகிறே தவிர எப்படியாவது பேசும் பொருளாகணும். தொலைக்காட்சி நோய் வந்துருச்சு உனக்கு, தொலைக்காட்சி மீடியா நோய் உனக்கு. இது சைமன் அதான் இனத்தோடு சேரும், குணத்தோடு சேரும். அவன் சீமானை பார்த்து சொல்லிட்டு போகிற போராடு. என்ன போராடுறேன் சீமா? ஏண்டா ஆட்டுப்புழுக்க சீமா எதுக்குடா போராடிட்டு இருக்கேன்? கற்பழிப்பு வழக்கு, பாலியல் வழக்கு, நம்பினவரை கைவிட்டுட்டான், 7 முறை கருக்கழிச்சிருக்கான், அதுக்கு வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கிருக்கான். அவனை பார்த்து நீ ஒரு மாமாக்கார பையன் மாதிரி கை கொடுத்துட்டு போடையாடா போராடுங்க. என்ன போராடுறீங்க நீங்கள்? 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இருமொழி கொள்கையினால் தான் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் உலகம் முழுவதும் சொல்கிறான், தலை நிமிர்த்து சொல்கிறான். நீ அதை பேசுவியா?
இந்த நாடு என்பது நாடு ஒற்றுமையாக இருக்கணுமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது காவி தான். ஒடிசா மாநிலத்தில் பள்ளிக்கூடம் காவி பெயிண்ட் அடிச்சிட்டான் பட்நாயக் குடும்பம் போன உடனே. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரும் அரணாக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் தெளிவாக பேசியிருக்கார். வீழ்வது நாமாக இருப்பனும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்லை, ஆதிக்க இந்தியை மொழி திணிப்பை எதிர்த்தே தீர்வோம். தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் தமிழ் மண்ணை, தமிழ் அன்னை மொழியை அழிக்க நினைக்கிற எவனாக இருந்தாலும் தாய்மொழியை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்ற அடிப்படையில் இன்றைக்கு போர் முரசு கொட்டியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவை இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கி இருக்கிறது. நாங்கள் இந்தியா வேண்டும் என்று சொல்கிறோம். தர்மேந்திரா, ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை, ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் திமிரோடு கொழுப்போடு அதிகார மமதையோடு பேசுகிறீர்கள். தர்மேந்திரா மன்னிப்பு கேட்டது தப்பு என்று சொல்கிறீர்கள். தர்மேந்திரா மன்னிப்பு கேட்காமல் தமிழ் மண்ணை மிதிக்க முடியாது, எழுதி வச்சுக்க. இந்திரா காந்தியவே கருப்பு கொடி காட்டி விரட்டி இயக்கம் திராவிட இயக்கம் தமிழ் மண். நெருக்கடி நிலை என்னும் அதிகார துஷ்பிரயோகம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்ட போது தமிழ்நாடு மட்டும்தான் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி முனை வரை அமைதியாக இருந்தபோது வேட்டி கட்டிய தமிழன் தென்பாண்டி சிங்கம் கலைஞர் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவை கூட்டி, இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் நெருக்கடி நிலையை திரும்ப பெறுங்கள், அவசரகால நெருக்கடி நிலையை திரும்ப பெறாவிட்டால் தமிழ் மண் உங்களை எதிர்க்கும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொட்டி பாம்பாக அடங்கியிருந்த நேரத்தில் அடங்க மறுப்பு உண்டா தமிழன் ஜனநாயகத்தை காப்பதற்காக கலைஞர் ஆளுங்கட்சி திமுக பொதுக்குழுவை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதோடு ரெண்டாரா தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திலேயே இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் கொண்டு வந்த நெருக்க நிலையை திரும்ப பெறுங்கள் என்று சொல்ல வைத்தது திராவிட இயக்கம். அதற்காக ஆட்சியே விலை கொடுத்தோம், திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தார்கள். இந்திரா காந்தி கலைஞரிடத்திலே பேரம் பேசினார், உங்களுக்கு ஆட்சி இன்னும் ஓராண்டு இருக்கு, அதுக்கு மூலம் நீடிக்க முடியும், நீங்கள் எங்களை ஆதரிங்க என்று சொன்னார். பதவிக்காகவா? அண்ணா அவர்கள் சொன்னது போன்று பதவி என்பது திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை அமுல்படுத்துவதற்காக நாங்கள் மேலே போட்டிருக்கிற துண்டு. கொள்கை என்பது நாங்கள் இடுப்புற கட்டிருக்கிற வேஷ்டி என்று அண்ணா சொன்னார். அண்ணாவின் தம்பி கலைஞர் கொள்கை பெரிது ஜனநாயக காப்போம் என்று அன்றைக்கு திமுக ஆட்சியை இழந்தது. இந்தியாவிலே ஆட்சியை பறிகொடுத்து 500க்கும் மேற்பட்ட நம்முடைய தளபதி ஸ்டாலின் உட்பட மிசா கொடுமையில் சிறையிருந்தார்கள். அஞ்சுனமா துவண்டோமா? எந்த இந்திரா காந்தி ஆதிக்க இந்திக்கு ஆதரவாக நெருக்க நிலையை கொண்டு வந்தாரோ அந்த இந்திரா காந்தியவே திரும்ப நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தாண்டு சொன்னோம். அவங்க நான் என்னுடைய காலத்தில் நெருக்கடி காலத்தில் நடந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று திராவிட முன்னேற்ற கழக மேடையில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் தலைமையில் கலைஞரை உட்கார வைத்து மன்னிப்பு கேட்க வைத்து இயக்கம்டா திராவிட இயக்கம். தர்மேந்திரா எங்களுக்கு ஒரு ஆளா? திராவிட இயக்கத்துக்கு ஒரு தூசா? எங்கள் ரோமத்துக்கு சமம். எந்த ரோமம்னு சொல்ல முடியாது, அந்த ரோமத்துக்கு சமம் தர்மேந்திரா. எங்களை பார்த்து அநாகரிகமானவர்கள். யார் அநாகரிகமானவன்? யார் அநாகரிகமானவன்? உலகத்திலேயே தொன்மை நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். கீழடி அகழ்வாயு எங்களுக்கு சான்று. நீங்கள் அநாகரிகமானவர்கள்.
எங்களை பார்த்து பேசுகிறீர்கள். 100 முறை மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்ல வைத்தது திமுக. தர்மேந்திரால சொல்ல முடியாம நாடாளுமன்றத்துக்கு வர முடிஞ்சா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் சிங்கக்கூடிய கர்ஜனைக்கு பயந்து அந்த ஓனாய் நான் 100 முறை மன்னிப்பு கேட்கன்னு சொல்ல வச்சோம்டா 24 மணி நேரத்தில் நாடாளுமன்றத்தில். அதுதான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விதை ஒன்று போட்டால் சுர ஒன்று வேற முளைக்குமா? அந்த விதை கலைஞர் போட்ட விதை தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய திராவிட இயக்கத்துடைய எவரெஸ்ட் நம்முடைய தளபதி ஸ்டாலின். அன்றைக்கு கலைஞர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து வழிகாட்டினார். இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் காவி கூட்டத்துடைய பாசிசத்தை நாங்கள் எதிர்த்து பேசினால் நிதி கொடுக்க மறுக்கிறாய், எங்களுக்கு வர வேண்டிய 2500 ரூபாய் கல்வி நிதியை தர மறுக்கிறாய், நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்போம் என்று சொல்கிறாய், நாங்கள் உயர்கல்வியிலே மேலே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் உயர் கல்வி என்ன, நீ ஆரம்ப கல்வியிலே இனிமேல் தமிழன் படிக்கக்கூடாது, மீண்டும் குலக்கல்வி திட்டம், அப்போ என்ன தொழில் செய்தானோ அதை மகன் செய்ய வேண்டும் என்று நீ தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்கிறாய். தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு நிதி இல்லை என்று சொல்கிறாய். நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு தர வேண்டிய 2,000 கோடி அல்ல, நீ 20,000 கோடி கொடுத்தாலும் உன் தேசிய கல்விக் கொள்கை எங்கள் மக்களுக்கு எதிரான, எங்கள் பிள்ளைகளுக்கு எதிரான, எதிர்கால தலைமுறையை கெடுக்கின்ற தேசிய கல்விக் கொள்கையை எந்த விலை கொடுத்தும் எங்கள் உயிரை கொடுத்தும் தடுத்து நிறுத்துவோம் என்று தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு பேசியிருக்கிறார். நாட்டு மக்கள் இன்றைக்கு அவருக்கு பின்னால் நிற்கிறோம். இன்னைக்கு அவர் கூடுகின்ற கூட்டம் 22ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். அதுக்கு முன்னாடி இந்தியா பூரா அவர் தரல இருக்கிறார். இந்தியாவில் மிகப்பெரிய சித்தாந்த காவி சித்தாந்தத்துக்கு எதிரான திராவிட இயக்க சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய பெரியார் அண்ணா கலைஞருடைய திராவிட இயக்க சித்தாந்தத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போகக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு இரும்பு மனிதராக இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் திகழ்கிறார். எல்லாத்தையும் ஓச்சிட்டான் பிஜேபி. எதிர்கட்சி ஆண்ட மாநிலம் பூரா காலி பண்ணிட்டான். மேற்கு வங்காளம், கேரளா, தமிழ்நாடு மட்டும் நிற்கிறான். அதில் தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய நடவடிக்கை என்பது இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை. காவி கூட்டத்துடைய நடவடிக்கை ஹிந்தியை பாதுகாப்பது. ஹிந்தி வேணுமா இந்தியா வேணுமா காவி முடிவு பண்ண வேண்டும். நாங்கள் இந்து மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், அனைத்து மதமும் மத நல்லிணக்கம்ன்றான். நீ இந்து மதம் அல்ல, இந்த நாடு இந்துத்துவா என்று சொன்னால் இந்துத்துவா நாட்டில் தமிழ்நாடு இருக்காது. எச்சரிக்கை.